எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது. தோள்பட்டை மூட்டு விலகுதலை பொறுத்த அளவுக்கு தோள்பட்டை சின்ன கிண்ணம் பெரிய பந்து, அதனால சின்ன கிண்ணத்துல பெரிய பந்து இருந்துன்னா வெளியே கலண்டுரும். அதை சுற்றி இருக்கிற ஜவ்வு தான் பாதுகாத்து அந்த பெரிய பந்து கிண்ணத்திலிருந்து வெளியில் வராமல் தடுக்கும். இது கையை டக்குன்னு கீழே விழுந்தாலோ இல்லை தூக்கி ஏதாவது ஓங்கி வீசுகிறப்பவோ இல்லை உழுகிறப்ப ஏதாவது இப்படி விழுந்துட்டாலோ தோள்பட்டை மூட்டு விலகிடும். அந்த மாதிரி விலகி இந்த இடத்துல உங்களுக்கு குழி ஆகிடுது. இந்த குழி ஆனதை நம்ம என்ன பண்ணணும்னா மயக்க மருந்து கொடுத்து எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டாருன்னா வலி இல்லாமையும் கூட அப்படியே எடுத்து விடலாம். இங்கே பாரு, இந்த இடத்துல குழி தெரியுதுங்களா? இந்த இடத்துல தோள்பட்டை மூட்டைக்கு காமிப்பா. தோள்பட்டை மூட்டு இந்த இடத்துல பந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பந்து இருக்குது. இந்த இடத்துல பந்து இல்லை, இங்கே குழி. இந்த பந்து இங்கே இருக்குது. அதனால் இங்கே புடைச்சி இங்கே இருக்கணும், அது இங்கே வந்துருக்குது. இதை நம்ம எடுத்து அதை கரெக்ட் பண்ணி விட்றேன், பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து விட்டோன்னா இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சட்டையை கழட்டிக்கோங்க. மயக்க மருந்து கொடுத்துடலாமா? ஸ்ப்ரேலாம் அடிக்க முடியாது. அடித்தா ஒன்றா மயக்க மருந்து ஃபுல்லாக மயக்க மருந்து கொடுத்து வலி இல்லாமல் எடுத்து விடணும். நான் எடுத்து பார்க்குறேன், வந்துருச்சுன்னா ஒரே இதில் கிளியர் ஆகிடும். அந்த மயக்க மருந்து கொடுக்குற செலவு பண்ணுறது. அதனால் நம்ம அதை இது சிம்பிளாகவே எடுத்து விடுவோம். எடுத்து விட்டு ஸ்கேனை பண்ணுவோம், பார்த்து பண்ணிக்கலாம்ப்பா. இருங்க, லூஸாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. தம்பிக்கு வா, இது இப்படி இழுத்துக்க. இல்லை இப்படி இல்லை ஒரு நிமிஷம். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா மயக்க மருந்து கொடுத்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ரொம்ப 2 நாள் விட்டுட்டீங்கல்ல, 2 நாள் விட்டதுனால வரமாட்டேங்குது. மயக்க மருந்து கொடுத்து எடுத்துடலாமா? தலையை வச்சுக்க. லூஸாவிடுப்பா, லூஸாவிட, ஃப்ரீயாக விடு. எப்படி தலையை வச்சுக்க. க்ளோஸ் ஆடுங்க பா. ஓகேவா? எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தீங்களா? எந்திரிச்சுக்கோருங்க. எப்படி இருக்கு இப்போ? ஓகேவா? ஓகேவா? வலி ரொம்ப இருந்ததா? இல்லை, அந்த அளவுக்குல இல்லை. நல்லா தாங்கிட்டீங்க போல இருக்கு. ஏன்னா இவர் வலியை தாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குங்காட்டி தான் தோள்பட்டை மூட்டு விலகி 2 நாள் கழிச்சு வந்திருக்காரு. இதே தோள்பட்டை மூட்டு விலகி இமிடியேட்டாக வந்திருந்தா சுற்றி இருக்கிற சதையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 2 நாளாக விட்டதுனால அந்த வலியினால் அந்த சதையெல்லாம் இறுகி டைட் ஆயிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஜாம் ஆன மாதிரி, லாக் ஆன மாதிரி. ஏன்னா இந்த ரூண்டு இத்தனோண்டு போய் மூவ் ஆகிறது தான். ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு எதுவும் பிடிமானம் எதுவும் இல்லை. இப்போ கை இந்த இடத்துல உடையுதுன்னா இப்படி பிடிச்சி இழுத்து அதை நம்ம நேர் பண்ணிடலாம். ஆனால் இது அக்குள்குள்ளே போய் இந்த இடத்துல அது கொஞ்சம் குண்டாக வேறு இருக்கார். சதையெல்லாம் நிறையா இருக்கிறனால கஷ்டம். இதே ஒரு ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ஈஸி. இன்னும் குண்டாக இருக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப கஷ்டம். சிலர் வலியை தாங்க மாட்டாங்க. அப்படின்னா அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் நம்ம பண்ணாகணும். மயக்க மருந்து கொடுக்குறதுக்கு நம்ம பண்ணணும்னா ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சாப்பிட்ருப்பாங்க. டீ எதை குடிச்சிங்களாப்பா வரப்பா? இல்லை, மதியம் குடிச்சது தான். ஸோ அது ஒரு நில்லோரல் ஸ்டேட்டை சாப்பிடாமல் இருக்கணும். மயக்க மருந்து கொடுக்குறதுக்கு அது ஒரு இன்ஜெக்ஷன் போகிறப்போ ஒரு சின்ன வலி இருக்கும். ஸோ அந்த வலியும் கூட இல்லாமல் நம்ம அந்த மூட்டை எடுத்து விட்டாச்சு. இதனோட அடுத்த பிரச்சனை என்னென்னா, இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதையே எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் 3 ஸ்கேன் பண்ணணும். சிடி ஸ்கேன் ஏதாவது மைனூட்டாக ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்க்குறக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த ஜவ்வு லேப்ரம், தோள்பட்டை ஜவ்வு கிழிதல், தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுமா, பின்னாடி இப்போ ஒரு டைம் விலகிடுச்சுன்னா எடுத்து விட்டோம், இது பர்மனெண்ட்டாக சரியாகுமா, இல்லை இது திரும்பி ஏதாவது தொந்தரவு பண்ணுமா அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது ஜவ்வு கிழிதல் இருந்து அதை நுண்துளை சிகிச்சையின் மூலமாக சரி பண்ணால் மட்டும்தான் இவருக்கு பர்மனெண்ட்டாக இந்த மூட்டு பழைய நிலைமைக்கு திரும்பும். இதை விட்டுட்டு நம்ம இப்போ சரியாயிடுச்சு,
இன்னொரு டைம் விலகுது, நானே எடுத்து போட்டுக்கிறேன், இல்லை டாக்டர்கிட்ட வந்து எடுத்து போடுறது, இந்த மாதிரி திருப்பி எடுத்து போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஜவ்வு கிழிதல் கூடாமல் போயிடும். அப்போ மூட்டுகள் தேய்மானம் அடையும். நுண்துளை சிகிச்சையில் பண்ண வேண்டிய சர்ஜரியை தேவையில்லாமல் ஓப்பன் சர்ஜரியாக பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரங்கள் அதையும் கடந்து மூட்டு தேய்மானமாகி மூட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு 100ல் ஒருத்தருக்கோ இல்லை 1000ல் ஒருத்தருக்கோ இந்த மாதிரி மூட்டு வந்து மாற்று அறுவை சிகிச்சை மூட்டு விலகுதலால் சரி செய்யாமல் விடுவதால் கண்டுகொள்ளாமல் விடுவதால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய உண்டான பதிவை ஒழிய இது யாரோட மனதையும் புண்படுத்தக்கூடிய பதிவு அல்ல. ஸோ இது மாதிரி தோள்பட்டை மூட்டு விலகுதலாக இருந்தால் உடனே உங்கள் எலும்புரி மருத்துவரை அணுகி அதுக்குண்டான ஸ்கேன் செய்து அதை ஆரம்ப நிலையிலே சரி செஞ்சிட்டிங்கன்னா நுண்துளை சிகிச்சையோடு சும்மா ஓரிரு நாட்கள்லேயே அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். ஓரிரு மாதங்களில் அது குணமாயிடும். இல்லைன்னா இது பெரிய தொந்தரவை உண்டாக்கும். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000ற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், கடந்த 16 வருடங்களில் 2000ற்கு மேல் செய்து நோயாளிகளின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை, திருப்பூர்.